நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்படுகிறது. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பிரதமர் எல்லாரையும் நீக்கிட்டாவது வந்து பதில் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தோம், வரல. அங்கே அவை தலைவர் சொல்லுகிறார், பிரதமர் வரமாட்டார், பதில் சொல்ல மாட்டார். அதாவது நாடாளுமன்ற சரித்திரத்திலேயே முதல் முறையாக பிரதமர் குடியரசு தலைவருடைய உரைக்கு பதில் சொல்லாமல் நிறைவேற்றப்பட்டது முதல் முறையாக இந்த பிஜேபி ஆட்சியிலே தான், நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில தான். அதுக்கு அவங்க சொன்ன பதில் விஸ்வகுரு, சாதாரண பிரதமர் இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வகுரு என்று அவர்களால், அவங்களுடைய கட்சியால் போற்றப்படக்கூடிய ஒருவர். அவரே சொல்றாரு, நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன், என்னுடைய அம்மாவுக்கு மட்டும் பிறந்தவன் இல்லை, நான் கடவுள் அனுப்பிய குழந்தை என்று. அப்படிப்பட்ட கடவுள் அனுப்பிய குழந்தை ஏன் நாடாளுமன்றத்தில் வந்து பதில் சொல்லல தெரியுமா? எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் அவரை அச்சுறுத்தி விடுவார்கள். எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பயந்து கொண்டு அவரை நான் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் என்று அங்கே இருக்கக்கூடிய அவை தலைவர் சொல்லுகிறார் என்றால், எப்படிப்பட்ட ஒரு அராஜக ஆட்சியின் கீழ் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை எதிர்த்து கேள்வி கேட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதியை தவிர, நம்முடைய முதலமைச்சரை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தமிழ்நாடு உணர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒபாமா அவர்கள் அமெரிக்காவிலே ஆட்சி பொறுப்பிற்கு வரும் முன்னால் எஸ் யூ கேன் என்றார். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் கேட்கக்கூடும், எங்களால் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியுமா என்று. எஸ் யூ கேன். ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியேற்றுக் கொண்ட போது அவரது வயது 47. தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட போது அவரது வயது 44. பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது அவரது வயது 40. நாவலர் நெடுஞ்செழியனின் வயது 30. தலைவர் கலைஞருடைய வயது 25. நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது அவரது வயது 27. உங்களால் முடியும், உங்களை தவிர வேறு யாராலும் முடியாது. எஸ் யூ கேன். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.